படம் நல்லா இருக்குங்க. ஓவரால் நல்லா இருக்கு. ஒர்த் டு வாட்ச். பார்க்கலாம் கண்டிப்பா. பகத் வாசில் வடிவேல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. பகதூர் 2 பேரும் கம்பேர் பண்ணா வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் பகத் வாசில் நல்லா நடிச்சிருக்காரு. வடிவேல் சாருக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதான் இப்போ மாமன்னன் பார்க்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாருன்னா இந்த ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோலில் அதில் கூட ஃபுல் படமும் வர மாட்டார். இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே அவர் தான் மெயின் வந்து ஹீரோ மாதிரி தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஆமாம், ட்ராவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் போகும். உங்களுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுலேருந்து படம் கொஞ்சம் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பாட்டு கிடையாது படத்தில். மேக்ஸிமம் எல்லாமே பேக்ரவுண்ட் மட்டும்தான், பாட்டு இல்லை. நல்லா இருக்கு படம். இல்லை படம் வந்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். படம் வந்து நான் ஒன் வேர்டில் சொல்லிட்டாலுமே அடுத்து வந்து அவங்க பார்க்க வரவங்களுக்கு இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். படம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இருக்குது, மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மெசேஜ் அவங்க கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரை பார்க்குற எல்லாருக்குமே என்ன ரீசனுக்காக அப்படின்றது எதுவுமே தெரியாது. பிளைண்டாக தான் போகும். படம் வந்து காமெடியாகவே போயிட்டு இருக்கும், என்னடா அது அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் தான் அதை ரிவீல் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க.